கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise to the holy name. உன்னத பாட்டு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். Song of Solomon, 2nd chapter, verse 2. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். As the lily among the thorns, so is my love among the daughters. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். As the lily among thorns, so is my love among the daughters. மணவாட்டியை குறித்து மணவாளன் இவ்வாறு சொல்லுகிறார். And the bridegroom, looking unto the bride, is narrating in this manner. கர்த்தருடைய ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுகிற சபை கிறிஸ்துவின் மணவாட்டி என்று அறியப்படுகிறது. The church which is going to be raptured in the coming of the Lord, and it has been as termed as a bride. பலராகிய நாம் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக்கப்பட்டு பூரணமாக்கப்பட்ட அவருடைய நித்திய மணவாட்டியாய் மாற்றப்படுகிறோம். As we happen to be many, we are unified and make us the worthy for that rapture. நம்முடைய ஆத்தும மணவாளனோடு நித்திய மணவாளனோடு கிறிஸ்துவோடு கூட நாம் அங்கே காணப்பட போகிறோம். With our beloved of our soul, with our beloved, we are going to live with him forever and ever. இங்கே மணவாட்டியை குறித்து மணவாளன் இப்படி சொல்லுகிறார். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். Now the bridegroom is saying about the bride, the lily among thorns, so is my love among the daughters. நாம் எப்படி இருக்கிறோம் என்கிறதை குறித்து நம்முடைய மணவாளன் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார். Our bridegroom is testifying what a manner of life we are leading in our life. நாம் எப்படி இருக்கிறோம் என்கிறதை பற்றி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுக்கிறார். And what kind of life we are doing, and such kind of life he himself is testifying. அவர் மிகவும் சந்தோஷமாக சொல்லுகிற ஒரு வார்த்தையாகவும் அது காணப்படுகிறது. And it is the word, the term, with all happiness and joy is expressing about மேலும் that. முட்களுக்குள் நிற்கிற இந்த லீலி புஷ்பம் யார் என்கிற ஒரு கேள்வியை நாம் எழுப்பினால், If you raise the question, who is really found among that thorn? அதற்காக நமக்கு கிடைக்கிற பதில் என்னவென்றால், And what is the answer for that? பல பாடுகள் நெருக்கங்கள் மத்தியில் அன்பு, பொறுமை, மன்னித்தல், சகித்தல் போன்ற கிறிஸ்துவின் சுபாவங்களை வெளிப்படுத்துகிற பரிசுத்த ஆவி பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒப்பனையாக காணப்படுகிறது. It is found in the midst of the suffering, filled with the love, endurance, patience, filled with all that kind of nature. It speaks about the people of God. பலவிதமான பாடுகள் நெருக்கங்கள் மத்தியில் அன்பு, பொறுமை, மன்னித்தல், சகித்தல் போன்ற இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்களை வெளிப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒப்பனையாக இந்த முள்ளுகளுக்குள் காணப்படுகிற லீலி புஷ்பம் காணப்படுகிறது. Now, this lily among the thorn is like unto the people who are having the nature of Christ, having all kind of love, patience, forgiving, endurance. பாடுகள் நெருக்கங்கள் இல்லாமல் எல்லாம் சாதகமாக அமைந்துள்ள சூழ்நிலையில் நல்ல குணங்களை நாம் வெளிப்படுத்தக்கூடும், அதில் எந்த விசேஷமும் இல்லை. And in the midst of all without suffering, we may be revealing goodness or good nature, but after that it has got no use or no utility. முற்றிலும் விகற்பமான விபரீதமான சூழ்நிலைகளில் கிறிஸ்துவின் ஒப்பற்ற நற்பண்புகளை வெளிப்படுத்துவதுதான் மணவாட்டியில் எதிர்பார்க்கப்படுகிற தன்மையாக காணப்படுகிறது. What God is expecting from the bride, from all the situation, adverse situation, able to express and manifest a kind of good nature. விபரீதமான சூழ்நிலைகளின் மத்தியில் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நல்ல குணாதிசயங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார். And what God expects in our life, in all unfavorable adverse situation, we have to manifest a kind of nature of Christ. நம்முடைய வீடுகளில், நம்முடைய வேலை ஸ்தலங்களில், நாம் இடைவிடுகிற எவ்விடத்திலும், நாம் கூடுகிறதான தேவனுடைய சபையில்
இப்படி எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய குணாதிசயங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும். And whatever the church, whatever the place we gather, in all that we must be able to express, manifest the nature of Christ. நம்முடைய இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படிப்பட்டவர்களாகவே நாம் இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். And we have been called our Jesus in such a manner, we have to show it out. கர்த்தருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் அவருக்கு ஒப்பாக இருந்து அவரை தரிசிப்பார்கள் என்று யோவான் தன் நிருபத்தில் எழுதியிருக்கிறார். And John, he writes in the epistle, the people who will be raptured will have the same likeness of the Christ. மேலும் நாம் தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படியாக நாம் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் என்று பரிசுத்த பவுல் ரோம சபையாருக்கு எழுதியிருக்கிறார். Apostle Paul writing to the Roman that we all be in a predestinated for that purpose. பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தந்ததின் பிரதானமான நோக்கம் அதுவாக இருக்கிறது. As God had given the remission of sin, the salvation, that happened to be the prominent purpose in our life. பலரும் பாவ மன்னிப்பின் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக் கொள்கிறார்கள். Many are able to get that salvation, the remission of sin in the life. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் ஞானஸ்நானமும் பெற்றுக் கொள்கிறார்கள். Obedient to the word of God, they also receive water baptism. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் கூட காத்திருந்து அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகத்தையும் கூட பெற்றுக் கொள்கிறார்கள். And waiting for the Holy Spirit with the sign of the unknown tongue, they receive that Holy Spirit. ஆவிக்குரிய வரங்கள் தங்களுக்கு வேண்டுமென்று உபவாசித்து ஜெபித்து அதற்காகவும் பிரயாசப்பட்டு பரிசுத்த ஆவியின் நல்ல வரங்களை கூட தங்களுடைய ஜீவியத்தில் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். And also desiring for the good gifts and waiting and receiving and possessed with the good gift of the spirits. தேவ சமூகத்தில் அதிக நேரம் செலவிடுகிறவர்களாக அதிக நேரம் ஜெபத்தில் தரித்திருக்கிறவர்களாக கூட காணப்படுகிறார்கள். And they happen to be spending a lot of time, several time in the presence of God in prayer. ஆனால் அதே வேளையில் தேவனுடைய குணாதிசயம் அவருடைய சுபாவம் என்கிற பகுதியிலே அவர்கள் மிகவும் தாழ்ந்த நிலவரத்தில் காணப்படுகிறார்கள். But in the aspect of expressing that nature, good nature, they are found in the lowest state. வாரத்தில் 7 நாளும் கூட்டங்கள் நடந்தாலும் தேவ சமூகத்தின் மீது வாஞ்சை தாகம் இருக்கிறது. ஓடி ஓடி வருவார்கள். ஆனால் தேவனுடைய சுபாவங்கள் அவருடைய குணாதிசயங்கள் என்கிற விஷயத்தில் மிகவும் தாழ்ந்த நிலவரத்தில் பலர் காணப்படுகிறார்கள். 7 days, if there is a meeting, for each and every meeting they will become running. But in looking into the nature of Christ, they will be found in the low degree. கர்த்தர் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் அவருடைய அளவில்லாத கிருபையினாலும் அவருடைய வார்த்தையின் வல்லமையினாலும் நமக்குள்ளே அவருடைய குணாதிசயங்களை உருவாக்கும்படியாக பிரயாசப்படுகிறார். And the Lord wants to bring about His nature by the power of the Holy Spirit and the power of the Word of God to be established in us. ஒரு குழந்தைக்கு விவாகம் செய்து வைக்க முடியாது. And no one can make a marriage for a baby or an infant. ஒரு விவாகம் செய்து வைக்க வேண்டுமானால் அதற்கேற்ற ஒரு பருவம் வர வேண்டியதாக இருக்கிறது. To make a marriage for anybody, they must reach a certain age. அதுபோல நம்முடைய ஆத்தும மணவாளனாகிய கிறிஸ்துவை மத்திய ஆகாயத்தில் நாம் அவருடைய மணவாட்டியாய் சந்தித்து அந்த நித்திய விவாகத்தில் நாம் அவருடைய மணவாட்டியாய் நாம் காணப்படுவதற்கு நமக்கு ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி தேவை. And that we might be found in that eternal marriage, to be found in the coming, for that a spiritual growth and maturity is required. இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது நாம் எப்போதும் வெண் வஸ்திரங்களை தரித்திருக்கிறது நிமித்தமாகவோ அல்லது எப்போதும் தேவ சமூகத்துக்கு ஓடி ஓடி வருகிறது நிமித்தமாகவோ ஆபரணங்கள் அணியாமல் இருக்கிறது நிமித்தமாகவோ இது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி என்று நாம் எண்ணிவிட முடியாது. That spiritual growth is not always attending the meetings, having the white raiment, also having no ornaments or jewels. That is never always say that you have a spiritual growth. கர்த்தரை நேசித்து கர்த்தருக்காக பல காரியங்களை நாம் செய்யக்கூடியவர்களாக தியாகம் செய்யக்கூடியவர்களாக கர்த்தருக்கென்று பல ஊழியங்களை செய்யக்கூடியவர்களாக எல்லாம் நாம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய குணாதிசயங்கள் என்கிற விஷயத்தில் என்ன? But we may be hating and we may be doing a great work for the Lord. And what is
the matter in showing forth of a good nature. கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே இந்த வருடத்தின் துவக்கத்திலே அவர் நம்முடைய ஜீவியத்தில் எதிர்பார்க்கிற காரியம் நாம் ஒரு லீலி புஷ்பத்தின் அந்த சுகந்தமான வாசனையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார். What God is expecting in this year, we must be able to send forth the fragrance of the lily in our life. இந்த லீலி புஷ்பமானது அது மென்மையான இதழ்களை உடைய ஒன்றாக இருக்கிறது, ஒரு மென்மையான தன்மை உள்ளதாக இருக்கிறது. The lily flower is having very softened petals within itself. ஆனால் அதை சுற்றிலும் பலவிதமான முட்கள் காணப்படுகின்றன. But around it, encompassing it, we can find a lot of thorns. ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்தில் முட்களுக்குள் காணப்படுகிற ஒரு அனுபவமாகத்தான் அது இருக்கிறது. A real child of God, truly in the world, they may be found in the midst of the thorn. வீட்டில், நம்முடைய வேலை ஸ்தலத்தில், சபையில் நாம் இடைபடுகிற எந்த இடத்தில் எடுத்துக்கொண்டாலும் நாம் முட்களுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது போன்ற ஒரு உணர்வு நம்மில் பலருக்கு உண்டு. When we are found in the church, in our house, in our working place, we always appear as we've been placed in the midst of the thorn. நாம் அந்த முட்களை பிடுங்கி அப்புறப்படுத்தி நாம் எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்க நாம் விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். We desire to pluck it out, the thorn, that we might be having any difficulties or discomfort. அந்த முட்களை போன்றவர்களை அப்புறப்படுத்தும்படியாக நேர்மையாகவோ அல்லது நேர்மை இல்லாமலோ நாம் கிரியை செய்து அதை அப்புறப்படுத்தி விடக்கூடும். And even removing the thorns, whether by sincerity or by insincerity, we work and we want to remove it away. ஆனால் சம்பவிக்கிற காரியம் என்ன? But what really happened? கர்த்தர் திரும்ப வேற புது முட்களை முளைக்க செய்கிறார். But what God is doing contrary, He makes it to grow another new thorn around us. ஏற்கனவே இருந்த முல்லை பார்க்கிலும் இந்த புதிதாய் முளைத்த முட்களானது மிகவும் கூர்மையானதாக, அதிக விஷத்தன்மை உள்ளதாக, அதிக பெருசாக அது காணப்படுகிறது. Apart from that former thorn, what newly grown up thorn, it is something very sharper, poisonous, more fierce than the former one. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்னதான் செய்ய வேண்டும்? But in that situation, what we had to do in our life, முட்களை பிடுங்கி அப்புறப்படுத்துவது அது ஒரு விவேகமான செயல் அல்ல. plucking out the thorn and removing it away, it's not a wise action. அவைகளின் மத்தியிலே ஆண்டவருடைய திவ்ய சுபாவங்களை வெளிப்படுத்த நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வதுதான் விவேகமான ஒரு செயலாக இருக்கிறது. It is really very prudent in the midst of all those adverse situations, we have to show the good nature. மனுஷிகமாக இது சிந்தித்து பார்த்தால் இது ஒரு எளிதான ஒரு காரியமே அல்ல. While eating in the human way, but it is not very difficult. இது யாரும் விரும்புகிற காரியமும் அல்ல. But naturally nobody will desire this. நாம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் விரும்புகிறோம். We really like our Jesus very much. பரலோக ராஜ்யத்தை அதிகமாய் விரும்புகிறோம். We desire the kingdom of heaven very much. நாம் பிசாசை வெறுக்கிறோம், நரகத்தை வெறுக்கிறோம். We hate the devil, we hate even the hell. ஆனால் அதே வேளையில் அவருடைய குணாதிசயங்கள் என்கிற விஷயம் வருகிற வேளையிலே அது பலருடைய ஜீவியத்திலே அதுவும் கூட ஒரு கசப்பாகத்தான் தோன்றுகிறது. But in the matter of good nature, in many circumstances, it all appear like a bitter experience. இன்னும் நம்முடைய மனதிலே, நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகளிலே நாம் மறுவமாக்கப்படாதவர்களாக இருக்கிறபடினாலே ஆண்டவருடைய குணாதிசயங்கள் என்கிற விஷயம் நமக்கு ஒரு பிடிக்காத காரியமாக இருக்கிறது. We do not have a real transformation, and the nature of Christ is something naturally we don't like it. ஆனால் கர்த்தர் இந்த வேளையில் அவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்முடைய மனக்கண்களிலே காணப்படுகிற அந்த அந்தகாரத்தை அகற்றி அவருடைய வெளிச்சத்தை மகிமையை பிரகாசிக்க செய்கிறார். And by His power, whatever that gloominess, the darkness that is inhabiting, by the light He will remove it away. சரியானபடி நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்கிறதான வேளையில் கிறிஸ்துவின் சுபாவங்களை வெளிப்படுத்துகிற அல்லது அதை அடைந்து கொள்கிறதான அந்த வாழ்க்கையை நாம் மிகவும் விரும்புவர்களாக மாறிவிடுவோம்.
And when we have that word of God, we will come to the position where we may able to desire and attain the good nature. இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்களை நாம் அடைந்து கொள்வதற்கு அதை ஒரு நல்ல விலையேறப்பெற்ற ஆபரணங்களைப் போல் அணிந்து கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நம்முடைய உள்ளத்திலே உண்டாகிவிடும். And even the wearing those good nature as an ornament, we will have a great desire in the depth of our heart. மனிதனுடைய சுய முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். And whatever the endeavor, it will be having a little effect in their life. ஆனால் தேவனுடைய கிருபையினால் தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் மூலமாக நாம் முழுமையாகவே அந்த பலனை நாம் அடைந்து கொள்ள முடியும். By the promise of God, naturally we can able to attain the fullness of that. தேவனுடைய கிருபையினால் நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய அதே திவ்ய சுபாவங்களை வெளிப்படுத்த முடியும். By the grace of God, we are able to reveal the same nature of Christ in our life. மென்மையான அந்த இதழ்களை சுற்றிலும் பல முட்கள் குத்தி கொண்டிருக்கிறதான ஒரு காட்சியை தான் பிரசங்க வாக்கியமானது காண்பிக்கிறது. Even the sermon, the word which we is always says, some kind of thorn is pricking around. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். As the lily among the thorn, in such a way, my beloved, in the midst of all the daughters. எப்பக்கத்திலும் முட்கள் சூழ்ந்து காணப்படுகிறது, அதுக்கு மத்தியிலே இந்த தேவனுடைய பிள்ளை இருக்கிறது. On all the situation there is a thorn, in the midst of that the people of God is seen. பிரசங்க வாக்கியத்தில் அப்படிப்பட்ட ஒரு காட்சியை தான் நாம் பார்க்கிறோம். And even in the word of that sermon, we see that scenery. இந்த அழகான இந்த லில்லி புஷ்பங்களை சுற்றி இந்த முட்களை வைத்தது யார்? இந்த வாசனையுள்ள இந்த விசேஷமான இந்த லீலி புஷ்பத்தை சுற்றிலும் இப்படி போய் முட்களை வைத்திருக்கிறார்களே, இந்த முட்களுக்குள்ள கொண்டு போய் வைத்திருக்கிறாங்களே, ஏன் இப்படி பண்ணாங்க என்றெல்லாம் கேட்டால் அது அங்கத்தான் இருக்கணும், அதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லுகிறார். But what God says, the beautiful lily which can able to bring forth the good fragrance, why they have kept it in the midst of the thorn meat, but it is the purpose of God, and that is the intention of God, that we have to be in that way. முள்ளுகளுக்குள்ளே அந்த லீலி புஷ்பம் இருக்கிறதுபடினாலே அதனுடைய இதழ்கள் குத்தப்பட்டு கிழிக்கப்பட்டு பல விதங்களிலேயும் அது புறம்பே நாம் நோக்கி பார்க்கிற வேளையிலே இப்படிப்பட்ட ஒரு காட்சி தேவையா? And while you look into the petals of those flower, it always been pricked by the thorn and having all those kind of suffering. Is it all required for that lily? ஏன் இப்படி ஒரு மோசமான இடுக்கமான கஷ்டமான ஒரு விரும்பத்தகாத ஒரு சூழ்நிலையில் இந்த நபரை ஏன் வைத்திருக்க வேண்டும்? Why in that adverse situation, unfavorable, what it cannot be desired, why God placed that person in that? அவர்கள் எவ்வளவு நல்லவர்கள், what a good people they are. அவர்கள் கர்த்தருக்காக எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார்கள். For the sake of God they have done many good things. அவர்கள் தேவனுடைய ஜனங்களையும் பரிசுத்தவான்களையும் எவ்வளவாய் நேசிக்கிறார்கள். And even the people of God, the saints of God, how much they love. ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காக அல்லும் பகலும் பிரயாசப்படுகிறார்களே. For the salvation of the soul, how much they make efforts and endeavor. தேவனுடைய சபையின் பரிசுத்தமாகுதலுக்காக, எழுப்புதலுக்காக, பூரணத்துக்காக அவர்கள் எவ்வளவாய் கிரியை செய்கிறார்கள். For the sake of the church, for the revival, for the growth, how much they work hard. ஏன் இப்படிப்பட்டதான இந்த நபர்களை பல பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கங்கள் சூழ்ந்திருக்கிற ஒரு பாதையிலே ஏன் இந்த நபரை நடத்துகிறார் கர்த்தர்? இப்படி ஏன் நடத்துகிறார்? Why this kind of person, having all that kind of persecution, suffering, trouble, trial, why he always guide that kind of person? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தன்னந்தனியாக செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையாக அது இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஏன் அவர்கள் வைக்கப்பட வேண்டும்? In all this situation, they are made to go all alone. Why are they placed in that way? தன்னந்தனியாக என்று சொல்லும்போது உன்னுடைய காரியங்களை நீ கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான் பகிர்ந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீ வைக்கப்பட்டு விடுகிறாய்.
Lonely, kept all alone mean only you can express it to God alone, but you cannot express it to anybody around you. உன்னுடைய நலமான காரியங்கள், உன்னுடைய கேடான காரியங்கள் எதையுமே நீ யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீ வைக்கப்படுகிறாய். You are being placed in such a way, whether good or bad, nothing you can share it to anybody around you. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் வைக்கப்பட வேண்டும்? Why you have to be placed in this kind of way? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். 2 Corinthians 4th chapter 8 and 9. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. We are troubled on every side, yet not distressed. We are perplexed, but not in despair. Persecuted, but not forsaken. Cast down, but not destroyed. பரிசுத்த பவுல் தன்னையும் தன்னோடு கூட உள்ள சிலரையும் சேர்த்து இங்கே நாங்கள் என்று பன்மையிலே சொல்லியிருக்கிறார். Now here Apostle Paul, not only himself, including some others, he says in the plural form as we. நாங்கள் முள்ளுகளுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற ஒரு லீலி புஷ்பம் போல் இருக்கிறோம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. The word of God says we are like a lily found in the midst of the thorn. எப்பக்கத்திலும் 4 திசையிலும் இருந்து நெருக்கங்கள் தானே தவிர ஏதோ ஒரு பகுதியில் இருந்தாவது நமக்கு ஆறுதல் வருகிறதே இல்லை. On all sides only trouble, perplexity. There is no comfort, solace in any side. ஆனால் எல்லா பக்கத்திலிருந்தும் தன்னந்தனிமையாய் இப்படி நெருக்கப்பட்டுக் கொண்டிருந்தாலும் ஒடுங்கி போகிறதில்லை. And whatever the all direction I have been suppressed, but I never be suppressed in my life. கலக்கங்கள் வருகிறது. பல்வேறு காரியங்களை சிந்திக்கும் போது நமக்கு நேரிடுகிற காரியங்கள் எல்லாம் நாம் ஒவ்வொன்றாக நம்முடைய எண்ணங்கள் நினைவுகளிலே வந்து அலைமோதி கொண்டிருக்கிறது. அது நிமித்தமாக கலக்கங்கள் 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 கலக்கத்துக்கு மேல் கலக்கம் வந்து கொண்டே இருக்கிறது. Trouble after trouble, thinking about certain thing, one after another thing, it's coming in our mind. ஆனாலும் மனசு முறிந்து போகிறதில்லை. But in the midst of that, our mind or heart will never be broken. மன முறிவு உண்டானால் என்ன நடக்கும்? If there is a broken heart, what would be the outcome? தேவனை தூசிக்கிறவர்களாக மாறுவோம். We would become a person to blaspheme God. பல கேள்விகளை அவரை நோக்கி நாம் எழுப்பிக் கொண்டே இருப்போம். And we would be raising many questions. அவருக்கு ஆலோசனை சொல்லுவர்களாக மாறுவோம். We would be a person counseling the Lord. பரிசுத்தவான்களையும் சக தேவனுடைய பிள்ளைகளையும் கூட நாம் தூசிக்கிறவர்களாக, தேவனுடைய சபையை தூசிக்கிறவர்களாக நாம் மாறுவோம். Even the saints of God, even all the workers, even everybody, we will be abusing and blaspheming. அதாவது கிறிஸ்தவ மார்க்கமே மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஆகாத ஒரு மார்க்கம். இப்படி ஒரு மார்க்கம் இந்த பூமியிலே இருப்பது நியாயமே அல்ல, மனித வர்க்கத்தின் மத்தியிலே இருப்பது நியாயமே அல்ல என்கிறதான அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு நாம் வந்து விடுவோம். அதுதான் அந்த மனமுறிவு. That broken of heart, the Christianity, the Christian life will never be found in that way. In such a way we will come to that conclusion. இவ்வளவு காலம் தேவனுடைய பிள்ளையாய் நான் ஜீவித்தது ஏதோ என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஏதோ ஒரு தவறான காரியத்தை நான் தெரிந்து கொண்டேன். இத்தனை வருஷங்களை என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் நான் நஷ்டப்படுத்தி போட்டு விட்டேன் என்கிறதான அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நீ தள்ளப்பட்டு விடுகிறாய். Sometime you are pushed to a position. I had chosen the spiritual life in the wrong way, and I have underwent all this trouble and suffering in an unexpected thing. நான் முள்ளுகளுக்குள்ளே இருக்க வேண்டிய நான் ஒரு லீலி புஷ்பம் அல்ல. நான் இது போன்ற ஒரு மேசையில நல்ல அழகா எல்லாரும் காணத்தக்க நிலவரத்துல நான் வைக்கப்பட வேண்டிய ஒரு லீலி புஷ்பம் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய். You are always saying, I'm not ought to be found or placed in the midst of the thorn like a lily, but I have to be like an object that to be found in the honorable place, to be seen by everybody. ஆனால் மணவாளனிடத்திலே இருந்து எனக்கு பிரியமானவள் என்கிற சாட்சியை நாம் பெற்றுக்கொள்ள இயலாது. But from the bridegroom, you know why you can get that appreciation that you are my love and my beloved. ஒருவேளை மனிதர்கள் மத்தியிலே இருந்து உங்களை குறித்து நல்ல புகழ்ச்சியான காரியங்கள் சொல்லப்படலாம். ஆனால் நம்மை பற்றி நம்முடைய மணவாளனாய கிறிஸ்து எனக்கு பிரியமானவள் என்று சொல்லுவதுதான் நமக்கு மேன்மை. But from man or human or anybody may give some appreciation,
But that's not good. Only our bridegroom must appreciate us and give all these good names. யாரும் நம்மை இழிவாக அற்பமாக அருவருப்பாக கருதட்டும் நடத்தட்டும், ஆனால் அதெல்லாம் ஒரு பொருட்டல்ல. என் இயேசு என்னை பிரியமானவள் என்று சொல்லுகிறாரா, அது எனக்கு போதும். Or whatever the people, whoever despise me, whoever ill treat me, and in the midst of that, my beloved call me as my love. கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை. Even though we are troubled, but we never lose our mind. துன்பப்படுத்தப்படுகிறோம், ஆனால் கைவிடப்படுகிறதில்லை. And we are being persecuted, but not forsaken. எத்தனையோ துன்பங்கள் இருக்கிறது, ஆனால் கர்த்தர் அதுக்கு மத்தியிலே சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகிறதில்லை, உன்னை கைவிடுகிறதில்லை. இப்படி திரும்ப 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 சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறார், ஆனால் துன்பங்கள் தீர்ந்த பாடில்லை. And in the midst of the persecution, affliction, it's always God is saying, but it never ends in our life. கீழே தள்ளப்படுகிறோம், ஒரு முறை அல்ல, இரண்டு முறை அல்ல, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான முறை தள்ளப்பட்டு கொண்டே இருக்கக்கூடும், ஆனால் மடிந்து போகிறதில்லை. We may be pushed down, we may be not a one time, but multiple time, several time, we may be pushed down, but we will never be broken. கலக்கம், துன்பம், தாழ்வு, மனமுறிவு, இது போன்ற இப்படிப்பட்ட காரியங்கள் சூழ்ந்ததான ஒரு பாதையை தேவன் தமக்கு பிரியமானவளுக்கு அனுமதித்திருக்கிறார். God had really allowed the beloved to allow all these kind of trouble and confusions or all those kind of things as a contrary to them. அப்படியே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதன் கருத்து என்ன? And what is the meaning to say my love, my beloved is in that kind of manner? அதாவது அவருக்கு பிரியமானவர்கள் இந்த பாதையில் தன்னந்தனியாக வைக்கப்பட்டிருக்கிறதை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார் என்கிறதை வெளிப்படுத்துகிறது. It only reveals the people who are so beloved or love, who have been placed lonely, God well aware of that situation. அவருக்கு கண் இல்லையா, காது இல்லையா, நாம் படுற கஷ்டம் அவருக்கு தெரியாதா, இப்படி எல்லாம் தான் பல சந்தர்ப்பங்களிலே நம்ம சிலர் கேட்டு விடுகிறோம். Whether God is having eye, whether he is able to understand me sometime. Without our knowledge, we happen to question God. அப்படியே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று அவர் சொல்லுகிறாரே, அது எதை வெளிப்படுத்துகிறது? அவர் நல்லாவே எல்லாவற்றையும் தெளிவாக அறிந்திருக்கிறார் என்கிறதை தான் வெளிப்படுத்துகிறது. And out of all that my love is there, but what it reveals, that all those situations, God is aware of it. நம்முடைய ஆத்தும நேசர், நம்முடைய நித்திய மணவாளன் நமக்கென தெரிந்தெடுத்து தருவது எதுவாக இருந்தாலும் அது நம்முடைய நன்மைக்காகத்தான் இருக்கும், ஒருபோதும் அது தீமையாக இருக்காது. The beloved, our beloved of our soul, whatever he chooses, whatever he gives, it all be for good, not for bad. அவர் நம்மேல் வைத்துள்ள மாசற்ற தூய்மையான அன்பினால் நமக்கு கொடுக்கும் அன்பளிப்புதான் எது? அந்த முட்கள். And because of the love and what he give as a presentation, as a present, is only that thorn. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணா தூக்கம் தான் வரும் பாஸ்டர். Pastor, if we preach like this, we will have only slumber. அப்படின்ற மாதிரி சிலர் இப்போ ஆமென் சொல்லிட்டு இருக்காங்க. Sometimes some people are saying yes in that way. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. நான் பேசுறது விளங்குதா உங்களுக்கு? புரியுதா? புரிஞ்சவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. நம்முடைய ஆத்தும நேசர் நமக்கென தெரிந்தெடுத்து தருவது எதுவாக இருந்தாலும் அது நமக்கு நன்மையாகத்தான் இருக்கும், ஒருபோதும் அது தீமையாகவே இருக்காது. Our beloved, whatever he chooses, whatever he gives, it will never be for bad, it will always for good. அவர் நம்ம மீது வைத்திருக்கிற அந்த மாசற்ற அந்த பரிசுத்தமான அன்பினால நமக்கு கிஃப்ட் கொடுக்கிறார். என்ன கிஃப்ட்? ஏகப்பட்ட முட்கள் கிஃப்ட் கொடுக்கிறார். And because he is having extreme love, and what is the knock he gives? The knock by those kind of thorn. நான் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்கிறேன், இந்த ஒரு சின்ன பேனாவாக இருக்கலாம். பாஸ்டர் கொடுத்தார், எவ்வளவு சந்தோஷமா வாங்கி சந்தோஷமா எல்லாத்தையும் காட்டுவீங்க. When I give a present of a pen, you'll say, Pastor has given that, Pastor has given that. How much you are very happy and sharing that to everybody. அப்ப நம்முடைய மணவாளனாகிய கிறிஸ்து
அநேக முட்களை நமக்கு அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறாரு. அதெல்லாம் சந்தோஷமா காண்பிக்கணும் நம்ம. And whatever those thorn, God has given is something like a present to us, a gift, and we have to accept it gladly. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். Romans 8th chapter verse 28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். And we know that all things work together for good to them that love God, to them who are the called according to his purpose. நாம் ஒரு தீர்மானத்தோடு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். With a great purpose we are being called. தேவகுமாரனுடைய சாயலுக்குப்பாய் மாறும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். We have been called to the image of the Son, the Lord Jesus. ஆதலால் அந்த சாயலுக்கு நாம் கொண்டு வரப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிற எல்லா காரியங்களும் அந்த நோக்கத்தோடு எல்லாமே நன்மைக்காகவே என்று சொல்லி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். To brought to that image of God, whatever those things which is allowed in our life, it is all for our good. நெருக்கங்களின் மத்தியில் இப்படி ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் நெருக்கங்களின் மத்தியில் அவருடைய அன்பை சந்தேகிப்பதில்லை. And in the midst of all this adversity, they never have a doubt about it. அவரை பார்த்து ஏன் ஆண்டவர் இப்படி செஞ்சிட்டீர் என்று கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பதில்லை. We never be questioning the Lord and thinking in that way. மாத்திரமல்ல, அந்த சூழ்நிலையில இருந்து தப்பிச் செல்வதற்கான வகையும் அவர்கள் தேடுகிறதில்லை. They never seek occasion so that they might able to escape those situations. எப்படியாகிலும் என் மணவாளனாகிய கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட சுபாவங்கள் எனக்குள்ளே உருவாக்கப்பட்டால் போதும் என்று நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். And we have surrendered anyhow. The nature of the bridegroom may be formed in me or in my life. நாம் ஜெயம் கொண்டவர்களாய் வெளிப்படும் மட்டும் நம்முடைய ஆத்தும நேசரால் அனுமதிக்கப்பட்டதான அந்த சூழ்நிலையில் நாம் இளைப்பாரி கொண்டிருப்போம். And whatever that permitted situation and all those persecution, the trouble, we will be taking rest. அந்த முட்கள் மத்தியிலே நீ பல விதங்களிலே பாதிப்பை அடைந்து வேதனைப்பட்டு கொண்டிருப்பாய் என்று அல்ல, அதுக்கு மத்தியிலே நீ இளைப்பாரி கொண்டிருப்பாய். And all the thorn, you are not being affected, but in the midst of that you will be taking great rest. தேவனுடைய சித்தத்தின் நடுவில் இருப்பது என்பது அது புற தோற்றத்தின்படி பல பாதிப்புகள் கஷ்டங்களை உண்டு பண்ணுகிறது போல் தோன்றினாலும் அதுதான் தேவனுடைய ஜனத்துக்கு ஒரு மெய்யான ஆறுதலாக இருக்கிறது. And even though it is something would look controversial of all the situation, but only the solace and comfort to the people of God. கர்த்தரை உத்தமமாக நேசிக்கும் கர்த்தருடைய பிள்ளையே, Oh dear child of God who is so faithfully loving the Lord. இப்போது நீ கடந்து சென்று கொண்டிருக்கும் பாதை உன்னுடைய நன்மைக்காகவே அது உன் மணவாளனால் உனக்கு அருளப்பட்ட காரியங்கள். And whatever the path you are being allowed to go, it all being allowed by our bridegroom for your sake. உன்னிலே அன்பு கூர்ந்து உனக்காக தம்மையே சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்ததான அந்த அன்பருடைய கரத்திலே இருந்துதான் அது உனக்கு வந்தது, வேறு எந்த மனிதனிடத்திலிருந்தும் வந்தது அல்ல. This is all by the hand of the Lord who had gave himself on the cross. It's only from him, it's not from man. நாம் அவருக்கு பிரியமானவர்களாக மாற்றப்பட்டு அவருடைய பரிபூர்ணமான சித்தத்தை நிறைவேற்றும்படியாகவே இந்த சூழ்நிலை இந்த பாதை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. And we had to be his beloved and doing the will of God, and all these things have been permitted, allowed in our life. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். The 2 Timothy 2nd chapter verse 19. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. Nevertheless, the foundation of God standeth sure, having this seal, the Lord knoweth them that are his, and let everyone that nameth the name of Christ depart from iniquity. யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Job the 23rd chapter verse 10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். But he knoweth the way that I take, when he hath tried me, I shall come forth as gold. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார்.
The Lord will know about those people. மாத்திரமல்ல நாம் போகும் வழியையும் அவர் அறிவார். Not only that, he knows the way what we take. அவர் ஒரு பெரிதான திட்டத்தோடு உன்னதமான நோக்கத்தோடு அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். With a great purpose, with a great intention, he is taking us, guiding us. நம்முடைய ஆத்தும மணவாளனாகிய நம்முடைய கிறிஸ்துவை பார்த்து, இயேசுவே என்னுடைய மணவாளனே உம்முடைய ஆசை விருப்பம் என்ன என்று சொல்லி நாம் கேட்டால் அவர் என்ன பதில் சொல்லுவார்? If you look unto that bridegroom and the beloved, what's your desire when you question him? நாம் அவரை போல் மாற்றப்படுவது, நாம் நித்தியத்தில் அவரோடு விட சிங்காசனத்தில் இருந்து ஆளுகை செய்ய வேண்டும், இதுதான் உன்னை பற்றி என்னுடைய ரொம்ப ஆசை விருப்பம் என்று அவர் சொல்லுவார். My desire is you have to be found in eternity, ruling along with me. That is my only desire about you. அதுதானே உம்முடைய ஆசை. இது எனக்கும் கூட ரொம்ப ஆசைதான். அது எனக்கு ஒரு கசப்பான அனுபவமே அல்ல. And that desire is very good, and that's not very difficult for me. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 Timothy 2nd chapter verse 12. அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். If we suffer, we shall also reign with him. If we deny him, he also will deny us. அவரை போல் மாற்றப்பட்டு அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருந்து ஆளுகை செய்ய வேண்டுமானால் அவரோடு கூட பாடுகளை செய்ய வேண்டுமாம். If you had to be changed like him, and you had to be found at the throne and ruling, and you had to be made like him. அதாவது நாம் பாடுகள் நெருக்கங்கள் மத்தியில் கடந்து சென்றால் மட்டுமே இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்கள் நம்மிடத்தில் எந்த அளவுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கிறதை நாம் நிதானித்து அறிய முடியும். And while we go under those sufferings and persecution, how much those things of Christ being formed in us would be ascertained. உதாரணமாக சாமுவேலின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த அன்னாளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். In the book of Samuel, you just take that Hannah. அந்த வீட்டிலே அந்த அன்னாள் ஒரு லீலி புஷ்பத்தை போல் காணப்படுகிறாள். In that house, Hannah happened to be the lily. அங்கே ஒரு பெணின்னாள் உண்டு, அவள் முட்களை போல் காணப்படுகிறாள். And there is one Peninnah that she happened to be like a thorn. இந்த அன்னாளை அதிகமாய் நேசிக்கிறதான ஒரு நல்ல அன்பான ஒரு கணவன் அவளுக்கு உண்டு. And there was one husband very much loving this Hannah. அந்த வீட்டிலே இன்னும் மற்றும் பல ஆசீர்வாதங்கள் காணப்படுகிறது. வேறு எந்த குறைவும் அந்த வீட்டில் இல்லை. And all the blessings they found in the house, and there was no lacking in that house. ஆனால் இவைகளின் மத்தியிலே முட்களை போல் தினமும் இரவும் பகலும் வீட்டில் மாத்திரமல்ல வெளியில எங்க போனாலும் இந்த அன்னாலை குத்தி கொண்டிருக்கிற முல்லை போல் ஒரு பெண்ணினாலும் அந்த வீட்டிலே காணப்படுகிறாள். But whatever the place she goes, but there is another thorn like a Peninnah found in the very same house. இந்த அன்னாளுக்கு ஒரு பெரிய குறை காணப்பட்டது. This Hannah had a great lacking on her part. அவளுக்கு சுதந்திரவாளி இல்லை, அவள் மலடியாக இருந்தாள். She had no heir, and she happened to be barren. அந்த குடும்பத்தில் எல்லாம் சுமூகமாக காணப்பட்ட போது அவளுக்கு இருந்தான அந்த பெரிய குறை அது ஒரு குறையாகவே அவளுக்கு தோன்றவில்லை. And what she had, all those privileges, the lacking what she had, it never appeared like a lacking. மிகவும் அன்பான கணவன், Because a very loving husband was there. நல்ல ஒரு குடும்பம், எல்லா வசதிகள் வாய்ப்புகள் ஆசீர்வாதங்கள் அங்கே இருக்கிறது. A good family having all kind of convenient facility, everything is available. அந்த கணவனும் சொல்லுகிறார், நான் உனக்கு 10 குமாரருக்கு ஒப்பனை என்று சொல்லுகிறேன். Even that husband say, I am equal to 10 sons. அவளும் கூட என்ன சொல்லக்கூடும், என்ன பிள்ளை இல்லாதவங்க நினைக்காதீங்க, எனக்கு 10 பிள்ளை இருக்கு. Don't think that I have no child, but I am having 10 children. இந்த இருக்கிறாரே இந்த கணவன், இந்த கணவன் இவர்தான் என்னுடைய 10 பிள்ளைகளுக்கு ஒப்பனை. This husband is something equal to having 10 children. என்று அவள் மிகவும் கௌரவமாக சொல்லிக் கொண்டிருக்கிறாள். And she was telling very happily in that way. இந்த காலகட்டத்தில் தான் அவளை தன்னுடைய வார்த்தைகளினால் விசனப்படுத்துகிற பெணின்னாள் என்கிற ஒரு முள்ளை தேவன் அனுமதித்தார். Only in that circumstances to persecute, to inflict, God allowed that Peninnah, the thorn in the midst of that. அவளுடைய குறைவை சுட்டிக்காட்டி 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 குத்தி 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 கொண்டிருக்கிறதான ஒரு முள் எப்பவும் அந்த வீட்டில் இருந்து கொண்டே இருக்கிறது. And thorn always
be piercing, insulting, always telling about the error frequently. வீட்டுல தான் இப்படி என்று சொன்னாலும் பெய்த்தோம்லே என்ன விட்டு வைக்க மாட்டேன்றாங்க, என் பேரை நார அடிச்சிடுறாங்க. Not only in my house, even in the faith home, they make my name to be sting. நாம் இடைபடுகிற எல்லா இடத்திலும் அந்த முள்ளாகவே இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள். Whatever the place I deal, I do anything, but they are like a thorn operating against me. அவர்கள் தேவனை ஆராதித்து பலியிடும்படியாய் சென்றிருந்த இடத்திலும் கூட அவளுக்கு சந்தோஷமா ஆறுதலோ இல்லை. Even the place where they offer the sacrifices, there also she had no joy or happiness. வீட்டுல தான் இவ்வளவு கஷ்டம்னு வைத்தவங்க வந்தா இங்க அதை விட கொடுமையா இருக்குதப்பா, இங்கதான் போறது. But only in the house I have all this kind of problem. When I come to the faith home, I do have the very same position. பலியிட சென்ற இடத்திலும் அவளை துக்கப்படுத்தி விசனப்படுத்தி மனமடி உண்டாக்கி கொண்டே இருப்பாள் அந்த பெனினாள் என்கிற முள். The Benina will always, wherever she go for the sacrifice and all that situation, she would be always piercing and make her. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். 1 Samuel 1st chapter verses 6 and 7. கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். இவள் அவளை மனம் அடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். And her adversary also provoked her so for to make her fret, because the Lord had shut up her womb, and as he did so year by year, when she went up to the house of the Lord, so she provoked her, therefore she wept and did not eat. பசி இருக்கிறது, நல்ல விருப்பமான ஆகாரம் இருக்கிறது, ஆனால் புசிப்பதற்கு இயலவில்லை. சாப்பிடு சாப்பிடு என்று சொல்லி வருந்தி அன்பாக சொல்லி கையில எடுத்து நம்முடைய வாயில திணிச்சு விடக்கூடிய அளவுக்கு நமக்கு ஆட்கள் உண்டு. ஆனாலும் கூட தொண்டை கீழே ஆகாரம் இறங்குறது இல்ல. Even in the midst of the appetite, they were present to just put it inside our throat, but it was having such kind of adverse situation. ஏனென்றால் அவ்வளவு துக்கம் வேதனை, இந்த முள்ளு எங்க போனாலும் என்ன குத்திக்கிட்டே இருக்கிறதே. And the vexation of the spirit was so great. Wherever I go, this thorn seems to be piercing me. இது என்னுடைய வாழ்க்கையை விட்டு நீங்காதா? Will not go away from my life. இதற்கு என்னதான் நிவாரணம், இதுக்கு என்னதான் செய்யணும், எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேனே. I made all the attempt, all the remedy. What is the remedy from out of all these evil? எல்லாம் செய்து பார்த்துட்டேன், ஒரு விடுதலையும் இல்லையே, நான் என்ன செய்யட்டும் இனி? I made all my efforts, attempt. I had gotten no deliverance. What could I do further? தேவன் அன்னாளின் வாழ்க்கையில் இந்த முள்ளை அனுபவித்ததே அந்த நோக்கம் தான் என்ன? What is the purpose of God is allowing the kind of thorn in the life of Anna? அவள் தனக்கு இருக்கிறதான அந்த பெரும் குறையை உணர்ந்து அவள் தேவ சமூகத்திலே அழுது புலம்பி ஜெபித்து எப்படியாகிலும் அவள் அந்த பெரிய குறையிலே இருந்து அவள் விடுதலை பெற வேண்டும், அதற்காகத்தான் அனுமதித்தார். And she was praying, and whatever that lacking she had on her part, she wanted to go to the presence of God and pray and to be removed from that kind of lacking in her life. இப்படி ஒரு முள்ளு குத்தி கொண்டிருக்கவில்லை என்று சொன்னால் அவள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி பொருத்தனையோடு அப்படி ஒரு ஜெபத்தை அவள் ஏறெடுத்திருக்கவே மாட்டாள். If the thorn has never pierced her, she would never poured out her heart and never made such kind of prayer. ஆகையினால் கர்த்தர் இவ்விதமாக அவள் தன்னுடைய பெரிய குறையை உணர்ந்து எப்படியாயிலும் அதுக்கு ஒரு நிவாரணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்காகவே இந்த முல்லை கர்த்தர் அனுமதித்தார். And she was able to get out of that lacking, and for that purpose God had purposely permitted this kind of thorn against Hannah. இப்படி ஒரு முள் குத்திக்கொண்டே இருந்தது நிமித்தமாக அவள் ஜெபித்தால் பொருத்தனை செய்தால் அதனுடைய பலன் ஒரு ஆண் பிள்ளை கிடைத்தது. Because of this kind of piercing thorn, she prayed and made a vow. As outcome, she got a man child, and that was the blessing she derived. ஓயாமல் குத்திக் கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட ஒரு முள்ளை அவளுடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதித்தராவிட்டால் அவள் வாழ்நாளெல்லாம் அந்த குறையோடையே ஜீவித்து மலடி என்கிற நிலவரத்திலே ஓட்டத்தை முடிச்சிருப்பாள். If there is no piercing that kind of thorn,
and she would have ended her life like a widow without attempting, making efforts to get the blessing of the child. நாம் அறிந்திருக்கிறோம், நாம் ஒவ்வொருவரும் ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையாக வெளிப்பட வேண்டும். We know all that, and we have to appear like a man child. இப்படிப்பட்ட முட்கள் நமக்கு இல்லாவிட்டால் நாம் அந்த ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை வேண்டும், அந்த அனுபவம் வேண்டும் என்கிறதான அந்த பகுதியே நாம் மறந்து விடுவோம். ஒரு ஜெயஜீவியம் இல்லாமலே இந்த உலக வாழ்க்கையின் ஓட்டத்தை முடித்து விடுவோம். When we have no persecution, affliction in our life, we will never think about the man child, the overcoming life. Without having that, we will end up our spiritual life. ஆதலால் இந்த முட்கள் அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சரியான நிவாரணத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட முட்கள். This thorn, to have a remedy in our life, it is something allowed temporarily in our life. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை குத்திக் கொண்டிருக்கிறதான இந்த முட்கள் அது நிரந்தரமானவை அல்லவே அல்ல, அவைகள் தற்காலிகமானவைகள். Whatever the piercing thorn is not a permanent one, but it's only temporary. அந்த அன்னாளை விசனப்படுத்திக் கொண்டிருந்தான அந்த முள்ளானது ஒரு பெரிய தீர்க்கதரிசியும் நியாயாதிபதியுமாகிய ஒரு சாமுவேல் எழும்புவதற்கு காரணமாக இருந்தது. But that piercing thorn, that itself paved the way for a great prophet to be born in that home. முழு இஸ்ரவேல் ராஜ்யத்திற்கும் ஒரு தீர்க்கதரிசியாய், ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய், ஒரு பெரிய நியாயாதிபதியாக அவர் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். For the whole of the Israelites, he happened to be a prophet as well as a judge. இப்பொழுது அவளுடைய ஜீவியத்தில் அவள் உணர்ந்திருக்க கூடும், பரவாயில்ல, இந்த முள்ளு எனக்கு ஆண்டவர் அன்பளிப்பாதான் கொடுத்திருக்கிறாரு, ஆகையினாலதான் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் எனக்கு வந்துச்சு. Now she would think and confess, God had really allowed all these thorn, and that's good. That's why I got this great blessing in my life. தேசத்துக்கு மிகவும் அத்தியாவசியமாக இருந்த ஒரு தேவனுடைய மனிதனுடைய தாய் என்கிறதான கணம் அவளுக்கு கிடைத்தது. Now she got a great honor, a man, a servant of God who is responsible for the nation. That honor reached her. அவள் இருதயத்தை அழுது தேவ சமூகத்திலே ஊற்றி விட்டாளே, அப்போ கூட எனக்கு இவ்வளவு பெரிய கணம் வரும் என்று சொல்லி அவள் நினைச்சிருக்கவே மாட்டாள். She wept sore and poured out her heart. She would never even imagine, never dreamt that she would have this kind of exaltation and honor. ஆதலால் அருமையான தேவனுடைய பிள்ளையை, காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே அல்ல. That's why the children of God, whatever the suffering we have, whatever the glory that is going to appear, you know it is incomparable. வருங்காலங்களில் எனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், இவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்கிறதா, இவ்வளவு பெரிய மேன்மை இருக்கிறதா, அப்படியானால் இன்னும் கூட ஒரு 100 மில்லு சேர்த்து என்ன குத்தட்டும் ஆண்டவரே, அப்படித்தான் எனக்கு சொல்ல தோன்றுகிறது. Even what I appear to say, if this gives such a glory and exaltation, I would say, let another kind of thorn also knock me and pierce me to have more glory. அந்த அன்னாள் பெற்ற ஆண் பிள்ளை நம்முடைய வாழ்க்கையிலே ஜெய ஜீவியத்துக்கு ஒப்பனையாக காணப்படுகிறது. The Anna who brought forth the man child, it is something that overcoming in our life. பெரிய நன்மையை, பெரிய ஜெயத்தை, பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாகவே நம்முடைய ஜீவியத்தில் நம்மை மனமடிவாக்குகிற தீமை போன்ற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். God is allowing all those evil, all discouraging things, so that we may have honor and exaltation in our life. எனவே அதற்காக நாம் கர்த்தரை அதிகமாய் நாம் மனப்பூர்வமாக துதிக்க வேண்டும். For that, with all wholeheartedly, we have to praise our God. ஒரு மாறாவிற்கு பிற்பாடு ஒரு மதுரம் இனிமை உண்டு. After Mara, there is one sweetness. ஒரு துயரத்துக்கு பிற்பாடு ஒரு ஆறுதல் உண்டு. And out of the mourning, sorrow, there is one comfort. ஒரு புயலுக்கு பிற்பாடு ஒரு பெரிய அமைதலும் உண்டு. And out of great tempest, there would be a great calm. ஒரு பரீட்சைக்கு பிற்பாடு ஒரு பெரிய வெற்றி ஜெயமும் உண்டு. After that test, there is a great victory and success. ஒரு யுத்தத்துக்கு பிற்பாடு ஒரு பெரிய ஜெயம் உண்டு. After the war, there is a great triumph. ஒரு வனாந்தரத்துக்கு பிற்பாடு ஒரு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு செழிப்பான கானான் உண்டு. After the wilderness, there is
fertile land which flow with the milk and honey. ஒரு மரணத்துக்கு பிற்பாடு ஒரு மேன்மையான உயிர்த்தெழுதலும் உண்டு. After the death, there is one better resurrection. ஆகவே தற்சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான கஷ்டங்கள், இந்த கஷ்டங்களின் பாதை இது ஒரு முடிவு அல்ல. And whatever we have the problem in our life, it is not the end of our life. நமக்கு இருக்கிற இந்த பாடுகள் கஷ்டங்கள் எல்லாமே ஒரு ஆசீர்வாதமான முடிவுக்கான ஒரு வழி மாத்திரம்தான் அது. Whatever the suffering, the persecution, trouble we have, it is all something going to end in blessing only. நாம் நடந்து சென்று கொண்டிருக்கிறதான இந்த இடுக்கமும் நெருக்கமான இந்த வழியானது நம்மை புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்திலே கொண்டு போய் சேர்க்கும். Whatever this kind of narrow path, adversity and distress will make us to reach the city of Jerusalem. ஆட்டுக்குட்டி ஆனவரோடு கூட சீயோன் மலையிலே அது நம்மை கொண்டு போய் சேர்க்கும். It will make us to reach the mount, the Zion with our lamb. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, And Deuteronomy chapter 8 verse 15. உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கன்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும். Who led thee through the great and terrible wilderness, wherein were fiery serpents and scorpions, and drought, where there was no water, who brought thee forth water out of the rock of flint. உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு கர்த்தர் பலவிதமான எதிரடையான சூழ்நிலை மத்தியிலே கர்த்தர் உன்னை நடத்துகிறார். Only to do good in our life in the latter days, God is always guiding you, leading you through all the controversial way. முடிவில் நம்முடைய வாக்குத்தத்த நாடாகிய அந்த சீயோன் புதிய எருசலேமை நாம் நினைக்கும் போது இக்காலத்து பாடுகள் அது ஒரு பொருட்டே அல்ல. And what we get that promise, Zion and Jerusalem, and this suffering in no way comparable for that. சில நேரங்களில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் முட்களை அனுமதித்ததனுடைய காரணம் என்ன என்று விளங்கிக் கொள்ள முடியாமல் திகைத்து போய்விட நேரிடுகிறது. Sometimes we are not able to understand or ascertain, or but we are perplexed in the midst of all that. ஆண்டவரே ஏன் இப்படி வந்தது, ஏன் இப்படி வந்தது, ஏன் இப்படி வந்தது, என்னதான் தண்ணி கூட குடிக்காம நீ உபவாசம் எடுத்து ஜெபித்தாலும் பதில் கிடைக்கிறது இல்ல. Why all these things happen in my life? Even sometimes we won't take water and food, but we are not able to find the answer. ரொம்பவும் ஆண்டவரை பிடிச்சு பலவந்தம் பண்ணி முட்டி மோதி கண்ணீர் விட்டு புலம்பி அப்படியே தவிச்சா பிற்பாடும் கூட லேசா ஒரு பதில் சொல்லுவாரு. அதுவும் கூட திருப்திகரமான பதிலாக நமக்கு அமைவதில்லை. Sometimes we will be very much forcing God, crying, weeping, and asking the Lord about the situation. He will give an answer. That will be only least which will comfort us. யோவான் 13:7. John 13 chapter verse 7. இயேசுவனுக்கு பிரதியுத்தரமாக நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். Jesus answered and said unto him, When I do, thou knowest not now, but thou shalt know hereafter. நாம் என்னதான் கெஞ்சி பல விதங்களே அவரோட கூட போராடி கேட்டாலும், ஏன் ஆண்டவரை இப்படி அனுமதிச்சீர்னு கேட்டா நல்ல ஆன்சரே கிடையாது. என்ன சொல்லுகிறார்? நான் செய்யறது இப்போ உனக்கு தெரியாது, இனிமேல் கொஞ்ச காலம் கழிச்சு உனக்கு தெரியும். Why God, why all it happened when we struggle and ask the Lord, and we will get the answer. Now you will never understand, but only later you will understand. ஆகவே நாம் அவருடைய வழிநடத்தலுக்கு நாம் ஒப்பு கொடுத்து காத்திருக்க வேண்டும். But whatever the guidance of the Lord, we have to completely submit and surrender and be waiting. பலவிதமான முட்களை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதித்தனுடைய அந்த நோக்கத்தை ஏற்ற வேளையிலே அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அதை விளங்கிக் கொள்ளலாம். While he allowed all the multiple thorn at the right time, due season, we will understand why he had allowed all those. தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும்படியாக, நம்முடைய ஜீவியத்தை ஒழுங்குபடுத்தும்படியாக சில பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். To rectify ourselves, to set our life order, he allows certain suffering in our life. நாம் அவருடைய வழிகளை கற்றுக்கொண்டு சீர்திருந்தும்படியாக
அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அவசியமா இருக்கின்றன. To learn his way, to rectify our life and walk in the right way, those sufferings are required. ஒரு இடத்திலே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு சிறிய ஆபத்து விபத்து நேர்ந்தது. For a child of God, in one place he met a danger. இவர் போயிட்டு இருக்கிறார். இன்னொரு இடத்துல போய் நான் இப்படி பேசணும் இப்படி கேட்டணும் என்னதான் என்று சொல்லி போய் கொண்டிருக்கிறார். He is now traveling. I had to go and questioning him why at all in such a desire he was making that travel. ஒரு சிறிய விபத்து, A little accident. ஆண்டவரே எவ்வளவு காலமா நான் கார் ஓட்டிட்டு இருக்கிறேன், எனக்கு ஏன் இப்படி வரணும்? Oh God, for many long years I am driving this vehicle. Why this accident occurred? என்று சொல்லி இவர் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். And he is questioning the Lord why it happens. அங்க போய் அப்படி கேட்கணும் இப்படி கேட்கணும் நினைச்சிட்டு இருந்தவரு அங்க போய் தன்னை தாழ்த்திட்டார். The man who had a great intention of questioning that person, that enemy, but now completely surrendered himself to the Lord. நான் உங்களை சகோதரனே நான் உங்களை துக்கப்படுத்தி இருந்தால் நீங்கள் தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும். Oh dear brother, if I had grieved your heart, please forgive me. In such a way you would apologize. தன்னுடைய நீதி நியாயங்களை எடுத்து சொல்லும்படியாக புறப்பட்டு போனவர் இப்பொழுது இப்படி வேற ஒண்ணுமே பேச இப்படி தாழ்த்தி விட்டு வந்துட்டார். The man who wanted to quote his reason, his thought, but now he became a reconciling person. ஏதோ ஒரு முள் ஏதோ ஒரு சம்பவம் உன்னை அப்படியே வந்து திசை திருப்பி விடுகிறது, உன்னுடைய சுபாவமே மாறி விடுகிறது. But a thorn that is appearing in our life, but anyhow it is making a diversion in our life. You divert your way and make your life in a strain. எப்பேற்பட்ட மோசமான நிலவரத்தில் உனக்கு தீங்கிழைத்தவர்கள் அது நிமித்தமாக பல விதங்களிலே நீ பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறாய். ஆனால் அப்படிப்பட்ட நபர்களிடத்திலே நீ எந்த கசப்பும் வைராக்கியம் வைக்காமல் நீ உன்னை அப்படி தாழ்த்துகிறாய், அவர்களை நேசிக்கிற ஒரு நபராக நீ மாறி விடுகிறாய். Even though they do adverse, unfavorable thing against you, instead of resisting them, you became a person of humbling yourself, surrendering yourself. 119 சங்கீதம் 71 வசனம். Psalm 119 verse 71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். It is good for me that I have been afflicted, that I might learn thy statutes. அதிலே 67 வசனம் கூட. 67. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு துரதிர்ஷ்டவசமானதல்ல, நல்லது. What I had, the suffering, affliction, is not unfortunate, it's always good. அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். Because of that I learned your law, the scripture. நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய பிரமாணங்களின்படி நான் நடக்கிறேன். Before I been afflicted, I was a man going astray, but I am learning your law. 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 7 வசனத்தில் நாம் வாசிக்கும்போது 2 Corinthians 12th chapter verse 7 while you read. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. And lest I should be exalted above measure, through the abundance of the revelations, there was given to me a thorn in the flesh, the messenger of Satan to buffet me, lest I should be exalted above measure. பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையிலே கொஞ்ச காலத்துக்கு ஒரு முள்ளை கர்த்தர் அனுபவித்திருந்தார். For the life of Apostle Paul, for a certain time, God had allowed the thorn. அந்த முள் தன்னை விட்டு நீங்கி போகும்படியாக 3 முறை கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டார். ஆனால் அந்த முள்ளானது நீக்கப்படவில்லை. But many occasions, 3 times he prayed for the thorn to be removed away, but you know why the thorn was removed. 3 முறையும் அவருக்கு கிடைத்த பதில், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். But the 3 times, whatever he questioned, it is said, my grace is sufficient for thee, for my strength is made perfect in weakness. எதற்காக இந்த முள் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கப்பட்டது என்கிறதையும் கூட அவர் அங்கே சொல்லுகிறார். Why the thorn has been allowed in his life, he's narrating about the purpose in that place. எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த மேன்மையான காரியங்கள், இவைகளின் நிமித்தமாக நான் மேன்மை பாராட்டி விழுந்து போகாதபடிக்கு
அவ்வப்போது அந்த முள்ளானது பரிசுத்த பவுலை குத்திக் கொண்டே இருந்தது. But what I had, that abundance of the revelation, which I should not exalt high above the measure, it's only something piercing me then and there and reminding me. அந்த முள்ளானது என்றென்றைக்குமாக நிரந்தரமாக அவருடைய வாழ்க்கையில் நீடிக்கவே இல்லை. The thorn never permanently, never retained, never continued in his life. ஒரு நல்ல நாள்ல அந்த முள் அவரை விட்டு நீங்கி போயிடுச்சு. But one final morning, final day, that thorn was removed. பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல நாள்ல அந்த முள் நீங்கி போயிடுச்சே, அந்த நல்ல நாள் என்னுடைய வாழ்க்கையிலே வராதா என்று கேட்டா நிச்சயமா வரும். And that a wonderful day had come in the life of Paul. Will it not come in my life? Certainly, even in our life will also have it. அந்த நல்ல நாள் எப்போ வரணும் சகோதரிமார் சொல்லுங்க, எப்போ வரணும்? அந்த நல்ல நாள் எப்போ வரணும் சொல்லுங்க பிரதர்ஸ். தோத்திரம். அப்போ ஒரு நல்ல நாள்ல அந்த முள் நீங்கி போய் விட்டது. But one good day that thorn will be completely removed away. நம்மில் பலருடைய இருதயம் சொல்லும், அது இன்னைக்கே நீங்கி போட்ட ஆண்டவரே, என்னால தாங்க முடியல, இதுக்கு மேல ஒன்னெல்லாம் முடியாது ஆண்டவரேன்னு சொல்றான். Our heart say, Lord, right now, this hour, let the thorn go away. I'm not able to bear it. இந்த ஆராதனை முடிவடைவதற்குள்ளாக கூட சில தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் அந்த நல்ல நாள் வந்துவிடும். And before this meeting is over, that good day, good time may come for you. அந்த நல்ல நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆரம்பித்திருக்கிறது. That good day had already started in our life. ஆம், பரிசுத்த பவுல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் மாத்திரம் மேன்மை பாராட்டும்படியாக அவர் கற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த முள் அவரை விட்டு நீங்கி போய் விட்டது. Only to exalt the name of the Lord, when he had learned that, the thorn went away. அவர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மனத்தாழ்மையை கற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த முள் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு அவசியமாக இருக்கவில்லை. When he had learned the humility and the humble of heart, the thorn in no way necessary for him. நாம் சத்துருக்களை சிநேகிக்கும்படியாக கற்றுக்கொள்ளும்படியாக சில சத்துருக்கள் முள்ளாக நமக்கு வைக்கப்படுகிறார்கள். To love the enemies, some sort of enemies are placed against us. இயேசுவை போல உன்னுடைய சத்துருக்களை நேசிக்கிற ஒரு ஆளா நீ மாறிட்ட பிற்பாடு அந்த முள்ளுக்கு அங்க வேலை இல்லை, உனக்கு சத்துருவே இருக்காது. If you love your enemy like Jesus, there is no necessity for those thorn to be found in you. நாம் தீமையை நன்மையினால் ஜெயிக்கும்படியாக ஜெயிக்க கற்றுக்கொள்ளும்படியாக சில தீமை போன்ற காரியங்கள் முள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறது. To overcome evil by good, the evil has been placed something like a thorn. தீமையை நன்மையினால ஜெயிக்க நீ துவங்கிட்டேன்னு சொன்னா அதுக்கு பிற்பாடு அந்த முள்ளுக்கு அங்க வேலை இல்லை, நீங்கி போயிடும். If you are able to overpower evil by good, there is no necessity for the thorn. It will started being removed, it will be removing from you. தீமையை நன்மையினால் வெல்ல வேண்டும் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. The word of God say only evil you had to overcome by only good. ஆனால் நம்மில் சிலருடைய இந்த ஜென்ம சுபாவம் என்ன சொல்லுகிறது? But whatever the natural nature, what it says, குடும்பங்களுக்குள்ளே எடுத்துக்கொண்டால் நீ இப்படி செய்து விட்டாய், இப்படி பேசிட்டாய், இன்னைக்கே உனக்கு ஒரு பாடம் படிப்பிக்கிறேனா இல்லையா பாரு. in my family you have done all that, even see that I am teaching you a lesson. இந்த மனைவி தனக்கு மட்டும் பொங்கி சாப்பிட்டுட்டு பாத்திரங்கள் எல்லாம் கழுவி கவுத்தி வச்சுட்டு படுத்தாச்சு. And this உன்னை wife பட்னி போட்டே ஆவேன். cleansed the vessel and she went to bed and she had a vow make that man to starve. சரி, ஏதோ அந்த கணவன் ஏதோ தீமை செய்து விட்டார், நீ என்ன செய்யணும்? அன்னைக்குதான் நல்ல ஒரு சாப்பாடு செய்து கொடுக்கணும். Oh, that husband has done evil, and that particular day only she must do a best cooking. அந்த வீட்டுக்கு செலவு காசு கொடுக்க மாட்டியா பாரு, இன்னைக்குதான் உனக்கு நல்ல பிரியாணி செய்து கொடுக்க போறேன். I'm not going to give any expense for your home. You must make a decision. I'm going to make a good biryani and give him. அதுபோல பிரதர்ஸ் சைட்லயும் தங்களுடைய நல்ல சுபாவங்களை வெளிப்படுத்தணும்.
And also we had to reveal all the good nature. தீமையை நீங்கள் நன்மையினால் வெல்ல பழகுங்கள், அப்பொழுது அந்த முள் உங்களை விட்டு நீங்கி போய்விடும். If you learn to win all those evil by good, you will see the thorn is being removed. பலவிதமான நெருக்கங்கள் மத்தியில் வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல இருக்கும்படியாக நீ கற்றுக்கொள்வதற்காக நெருக்கப்படுதல், ஒடுக்கப்படுதல் உன்னுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கப்படுகிறது. And that you had to learn all those humble situation, all the distress thing is being allowed in your life. மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல் நம்முடைய இயேசு இருந்தார். Jesus was found as a dumb as before the shearer. In such a way we had to be. உனக்காக நியாயம் பேசாமல், வழக்காடாமல், பயமுறுத்தாமல், நீ வாய் பேசாமல் அப்படியே வாயை மூடிக்கொண்டிருக்கிறாயே, அந்த சுபாவத்தை நீ கற்றுக்கொள்ளும்படியாக பல நெருக்கங்கள், இடுக்கண்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. That you had to keep yourself as a dumb, as a speechless, and having our mouth closed. To have that experience the situation you are allowed. நீ சத்தமிடாது இருக்கிற ஒரு ஆட்டை போல் நீ மாறிவிட்ட விட்பாடு அந்த முள் உனக்கு அவசியம் இல்லை, அந்த முள் உனக்கு வரவே வராது. If you are like a dumb lamb or a sheep, then it is no necessity for you having the kind of thorn. உங்களுக்கு தெரியுமா, இந்த முட்கள் தான் லீலி புஷ்பத்தின் வாசனையை பிரபல்யமாக்கக்கூடிய ஏதுக்களாக இருக்கிறது. Do you know that the secret, that thorn is the only thing that able to publish those fragrance, exhibit the fragrance of that lily. இயல்பாக அதற்கு ஒரு வாசனை இருக்கிறது. Naturally it has got a fragrance. முட்கள்னால் குத்தி கிழிக்கப்படுகிறதான வேளையில் இன்னும் கூடுதல் வாசனை வெளிப்படுகிறது. But when it is pierced by those thorn, it's able to produce extra fragrance. அதாவது அந்த முட்கள் தான் இந்த லீலி புஷ்பத்தினுடைய வாசனையை அப்படியே பிரபல்யப்படுத்தி விட்டு விடுகிறது. Only that thorn only make those fragrance of the lily to be popular. உன்னை நீ மறைத்து 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 கொண்டே இருக்கிறாய், நீ மறைந்து கொண்டிரு என்றுதான் ஆண்டவரும் கூட சொல்லுகிறார். உன்னை வெளிப்படுத்த வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆனால் அதே வேளையிலே இப்படி முட்களை வைத்து உன்னை பிரபல்யமாக்கி விட்டு விடுகிறார். You want to hide yourself, but having the kind of thorn, God want to make you a popular. யாருக்குமே அறியப்படாத ஒரு நபராக இருந்த நீ இப்பொழுது எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு நபராக, அப்படிப்பட்ட ஒரு ஆளாக நீ மாற்றப்பட்டாயே. காரணம் என்ன? இந்த முட்கள் தான் அதுக்கு காரணம். You are not known to anybody, but now you have become a very popular, known to many. What has caused all these things? Only the thorn has brought you to that state. தேவனுக்கு பிரியமானவர்கள் அவர்கள் கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்களை வெளிப்படுத்த இந்த முட்கள் மிகவும் உறுதுணையாக இருக்கிறது. To exhibit the nature of Christ, this thorn is very much helpful, supportive. ஒரு லீலி புஷ்பமானது மென்மையானதும் மிருதுவானதுமாக அது காணப்படுகிறது. A lily flower is something very smooth and precious. எபேசியர் 4:32 நாமும் கூட அப்படி காணப்பட வேண்டும். Ephesians chapter 4:32, we are to be found in the same manner. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். And be ye kind one to another, tender-hearted, forgiving one another, even as God for Christ's sake hath forgiven you. வீட்டிலும் வெளியிலும் சபையிலும் நாம் நடைபெறுகிற எல்லா இடத்திலும் ஒருவருக்கொருவர் தீவிரவாதிகளைப் போல் இருக்க வேண்டாம். And even in the house, in the church, anywhere, we should never appear like extremist or like a terrorist. ஒருவருக்கொருவர் தயவாகவும் மன உருக்கமாகவும் இருங்கள். But what it is said that you have to be kind one to another. எதிர்த்தரப்பிலே இருக்கிற நபர் கடினமான ஆளாக இருக்கிறது, அதுக்காக நீ கடினமான ஆளாக மாறாத, நீ தயவாக மன உருக்கமாக இரு. Your opposite party is a very hard-hearted and a terrorizing man, but you should never be, but you must turn to be like a tender-hearted. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு எப்படியெல்லாம் மன்னிச்சிட்டாரோ அதுபோல நீங்க மற்றவர்களுக்கு மன்னித்து விட்டு விடுங்கள். As Christ has forgiven you, in such a way you must be able to forgive your enemy, others in the same manner. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு தீங்கு இழைத்தவர்களுக்கு மன்னித்தார். மாத்திரமல்ல, பிதாவையும் நோக்கி சொல்றார்,
பிதாவே நீரும் இவர்களுக்கு மன்னித்து விடும் என்று சொல்லுகிறார். And Jesus, in the midst of all those people who did evil, he forgave, and also he was praying with the Father so that Father might forgive them as well. அவர் வையப்படும் போது பதில் வையவில்லை, பாடுபடும் போது பயமுறுத்தவில்லை. எங்க அப்பாட்ட சொல்லிவிடுவேன் அப்படி சொல்லி பயமுறுத்தினாரா? பயமுறுத்தல. He did not revile in the midst of those reviling, or never threaten in the midst of all the suffering. மத்திய 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் அவர் போதித்தபடியே வாழ்ந்து காண்பித்தார். In Matthew 5th chapter verse 44, what he had taught, the same thing he had shown in his life. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். But I say unto you, love your enemies, bless them that curse you, do good to them that hate you, and pray for them which despitefully use you and persecute you. சிநேகியுங்கள், ஆசீர்வதியுங்கள், நன்மை செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். Pray and bless them, do good. பிரதிகூலமான சூழ்நிலையிலே இந்த வார்த்தைகள் மாத்திரம் நம்முடைய உள்ளத்திலே எதிரொலித்துக் கொண்டே இருப்பதாக. In all the adverse situation, let this word be reflecting, echoing in our heart. சிநேகியுங்கள், ஆசீர்வதியுங்கள், நன்மை செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். And you just bless them and always do good and always pray for them. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Song of Solomon 50th chapter verse 13. அவர் கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திகள் போலவும் வாசனையுள்ள புஷ்பங்கள் போலவும் இருக்கிறது. அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களை போன்றது. வாசனையுள்ள வெள்ளை போலம் அதிலிருந்து வடிகிறது. His cheeks are as a bed of spices, as sweet flowers. His lips like lilies, dropping sweet smelling myrrh. இன்னும் சில நிமிடங்களில் இந்த கூட்டத்தை நான் முடித்து விடுவேன். In a few minutes I will conclude this meeting. இனி நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் மிகவும் உற்று கவனிக்க வேண்டும். நான் என்ன சொல்ல போறேன்னு Hereafter you have to keenly watch what I am going to say you. நீங்கள் அப்படி செய்யும்படியாக எல்லாரும் உற்சாகமாக ஒரு அலையிலே சொல்லிடுங்க. அவருடைய உதடுகள் லீலி புஷ்பம் போல் இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் உதடுகள் அப்படி இருந்தது. Now that the lips of Jesus Christ was like lilies. இது அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகள், மனதுருக்கமுள்ள வார்த்தைகள், பரிந்து பேசுகிற வார்த்தைகளை குறிக்கிறது. It all denotes about the gracious words, the interceding words which proceeded out of his mouth. பல நெருக்கங்கள் நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. ஆனால் அதற்கு மத்தியிலும் அவருடைய வார்த்தைகளின் தன்மை மாறுபடவில்லை. And he had a lot of adversity, and in all the situation the word did not change in him. அவருடைய உதடுகள் லீலி புஷ்பம் போலவே இருந்தது. His lips were like the lilies. ஒருபோதும் ஒரு லீலி புஷ்பமானது ஒரு முச்செடியாக மாறவே முடியாது. The lily in no way can change to be like a thorny plant. அந்த லீலி புஷ்பத்துக்கு பேசக்கூடுமானால் அது என்ன சொல்லும்? நான் லீலி புஷ்பம், இந்த தன்மையை தான் வெளிப்படுத்த முடியும், இதுக்கு மாறாக வேற எதையுமே வெளிப்படுத்த முடியாது. If that lily speaks, what he will say, I'm only lily, I can only exhibit this nature, apart from that I cannot anything manifest through my life. நான் இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாரோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு நபர். நான் இப்படிதான் இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயத்தை தான் வெளிப்படுத்த முடியுமே தவிர அதுக்கு எதிராக வேற எதையும் என்னால் வெளிப்படுத்த முடியாது. And I had to be raptured as a bride. I had to exhibit the nature of Christ. Apart from that I cannot exhibit, apart from this good thing. தனக்கு தீங்கு செய்தவர்களுக்கும் ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தை தான் இயேசு கிறிஸ்துவின் வாயிலே இருந்து வந்தது. And the people who ever did evil and hatred in the midst of them, he had good words coming out of his mouth. துன்புறுத்தப்பட்டு சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டு பல வேதனைகளை தனிமையாய் சகித்த வேளையிலும் கூட அந்த திவ்ய நல்ல குணாதிசயங்களை அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். While he was persecuted, and in all the divine words, the compassionable words only he was expressing and manifesting. பரமபிதா தமக்கு அளித்திருந்தான் அந்த கசப்பான பாத்திரத்தில் பானம் பண்ணி கொண்டிருந்த வேளையிலும் கூட அவருடைய வார்த்தையின் தன்மை மாறுபடவே இல்லை. When he was taking that
that to drink of that cup is nature in no way would change. நாம் காரணமின்றி மற்றவர்களால் துன்புறுத்தப்படுகிறதான வேளையில், பிழையாய் விமர்சிக்கப்படுகிற வேளையில் எப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய வாயிலே இருந்து புறப்பட்டு வருகிறது? When we are persecuted, being made to suffer by others, what kind of words is something coming out of our mouth? மேலும் ஒரு லீலி புஷ்பமானது எவ்வளவு வேகமாக அதை வீசி எறிந்தாலும் அது யாரையும் காயப்படுத்தவே காயப்படுத்தாது. Even if you very forcefully throw that lily upon anybody, it will never wound anyone. இங்க ஒரு பேப்பர் வெயிட் வைத்திருக்கிறாங்க. இத நான் வீசி எறிஞ்சேனா யாரையாவது காயப்படுத்திரும். Yeah, you have a paperweight. If I throw upon you, it will certainly wound you. ஆனால் இங்கே கொஞ்சம் லீலி புஷ்பங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை நான் அள்ளி அப்படி வேகமா வீசி எறிகிறேன், யாரையாவது காயப்படுத்துமா? காயப்படுத்தாது. And if I take the bunch of lily flowers and throwing upon you, will it wound you? It won't wound you. அப்படி மிகவும் வெறுப்பாக எடுத்து கோபமாக நான் வீசி எறிகிறேன், அது யாரையும் போய் காயப்படுத்துகிறது இல்லை. With all hatred and animosity, I may throw it violently, but it won't wound you. எந்த சேதத்தையும் அது விளைவிக்க இயலாது. No damage or harm or hurt it can no way can make upon நீ you. பேசு, சண்டை போடு, அடி திட்டு, நீ அப்படி செய் இப்படி செய், அதால் செய்யவே இயலாது. And go and fight, pick up quarrel, if you say, it will never able to do that. அந்த யோசேப்பும் கூட இப்படிப்பட்டதான ஒரு மென்மையான லீலி மலராக தன்னை வெளிப்படுத்தினார். Even that Joseph had exhibited himself as a soft lily flower. தனக்கு அநியாயம் செய்தவர்களையும் ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தைகள் பேசி அவர்களை தேற்றுகிறவராக இவர் காணப்பட்டார். Whoever did injustice, and he was in a position to comfort and give consoling words to that kind of people. யோசேப்புக்கு துரோகம் செய்ததான அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனிடத்திலே இருந்து ஆறுதலையும் தேறுதலையும் நன்மையும் பெற்று அனுபவித்தார்கள். The Joseph brethren who did evil from him, they received a consolation and solace and good thing out of him. அவனுடைய பிராண சத்துருக்களாக இருந்தவர்களும் கூட அவர்களுடைய இக்கட்டு காலத்தில் அந்த யோசேப்பினிடத்திலே நல்ல ஒரு அடைக்கலத்தை பெற்றுக் கொண்டார்கள். Even all those enemies and able to find a refuge and asylum in under Joseph. அருமையானவர்களே, நம்மால் மற்றவர்களுடைய உள்ளங்கள் தேற்றப்படுகிறதா அல்லது மற்றவர்களுடைய உள்ளங்கள் நம்மால் வேதனைப்படுத்தப்படுகிறதா? Is our heart being able to, our words able to comfort others or only wounding others? நாம் ஒரு மென்மையான ஒரு லீலி மலரை குத்துகிற முள்ளாக இருக்கும்படியாக நாம் அழைக்கப்படவில்லை. And that soft lily never be called to prick like a thorn. முட்களின் மத்தியில் மலர்ந்து நிற்கக்கூடியதான ஒரு லீலி மலராகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We have been called to blossom and to stand majestically in the midst of the thorny plant. நம்முடைய வார்த்தைகள் கிரியைகள் உடைந்த உள்ளங்களை தேற்றுவதாக இருப்பதாக. All our words is able to console all the broken hearted people. எனக்கு பிரியமானவள் என்கிற சாட்சியை நாம் மணவாளனிடத்திலே இருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த சுபாவங்களை வெளிப்படுத்த வேண்டும். We have to get the admiration from our beloved as a love. In such a way we have to exhibit our good nature. அந்த உன்னத பாட்டில் சொல்லப்பட்ட அந்த மணவாட்டியோடு கூட இருந்த எருசலேமின் குமாரத்திகள் காணப்பட்டார்கள். And what we read in the Song of Solomon, there were the daughters of Jerusalem with her. இந்த எருசலேமின் குமாரத்திகள் அந்த லீலி புஷ்பம், அந்த லீலி மலரை சூழ்ந்திருக்கிற முட்களாக காணப்படுகிறது. And all the daughters of that Jerusalem all happen to be like a thorn encompassing. எருசலேம் குமாரத்திகள் என்பது தேவனுடைய ஜனங்களை தான் அது காண்பிக்கிறது. Jerusalem daughters, it only speaks about the people of God. ஒரு அவிசுவாசி, ஒரு தேவனை அறியாத மனிதன் எனக்கு இப்படி செய்துட்டால், என்ன குறிச்சு இப்படி எல்லாம் பேசிட்டா நான் சகிச்சு கொள்ளுவேன். ஆனா என்னோடு இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையே எனக்கு இப்படி செய்யலாம். And if that ungodly, unsaved, if they do can bear, but the people of God in the midst of them, they had done all that. எருசலேமின் குமாரத்திகள் தான் அந்த மணவாட்டிக்கு முட்களாகவே இருந்தார்கள். All the daughters of Jerusalem, they happen to be the thorn for the lily. அந்த மணவாட்டியினுடைய நல்ல வாசனை வெளிப்படுத்தக்கூடிய ஜீவியத்தை அந்த எருசலேமின் குமாரத்திகள் கண்டிருந்தும் அவர்கள் தங்களுடைய ஜீவியத்தை மாற்றிக்கொள்ளவில்லை.
The daughters of Jerusalem, even though they had seen the blossom and the fragrance of the lily, they have not changed their life. தேவனுடைய சபையிலே ஒரு கூட்டம் ஜனங்கள் உண்டு. அவர்கள் மற்றவர்களை பரிசுத்தப்படுத்துகிறதுல தான் அவங்க கருத்தா இருப்பார்கள். தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவே மாட்டார்கள். அதாவது முட்களாகவே இருப்பார்கள். There are some people in the church, in the congregation, they will be sanctifying, making others holy, but they want to make themselves holy. ஆனால் அதே வேளையிலே சுய திருப்தியோடு தங்களுடைய இருதயத்தை அவர்கள் கடினப்படுத்திக் கொண்டு ஜீவிக்கிறார்கள். But at the same time, with a self-satisfaction, and they are satisfying and living for themselves. ஆனால் இவர்கள் மத்தியில் உள்ள அந்த லீலி மலர்களை போன்றவர்களை பற்றி தேவன் என்ன சொல்லுகிறார்? But in the midst of all these people, what God is saying about us? எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Ezekiel chapter 2 verse 6. 6. மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலக வீட்டார். And thou, son of man, be not afraid of them, neither be afraid of their words, though briars and thorns be with thee, and thou dost dwell among scorpions. Be not afraid of their words, nor be dismayed at their looks, though they be a rebellious house. இவர் நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் தேள்களுக்குள்ளும் நம்ம வப்பாராம். வச்சுட்டு என்ன சொல்றாரு? நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அப்படி God says, you have been placed under briars and thorn, scorpion, but you must not be afraid. அதாவது அவர் நம்மை பார்த்து இப்படி சொல்லி நம்மை தைரியப்படுத்துகிறார். But he is saying all this word and encouraging us. நீ நெரிஞ்சல்களுக்குள்ள முள்ளுகளுக்குள்ள தேள்களுக்குள்ள தான் இருக்கிறாய், அங்கதான் நீ வைக்கப்பட்டிருக்கிறாய். ஆனால் நீ பயப்படாத, ஒன்னும் அது உன்னை பாதிப்பு உண்டாக்காது. You are found in the midst of the briars and thorns and scorpion, but you are found in the midst of them, but nothing will affect you. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Ezekiel 28:24. இஸ்ரவேல் வம்சத்தாரை இகழ்ந்து அவருடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும் இனி தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்குகிற நெரிஞ்சிலும் அவர்களுக்கு இராது. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள். And there shall be no more a pricking briar unto the house of Israel, nor any grieving thorn of all that are round about them that despise them, and they shall know that I am the Lord God. வேத புத்தகத்தை நீங்கள் பலர் திறந்து இந்த வசனத்தை பார்த்திருக்கிறீர்கள். Many times you might have really read these words. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் இந்த வார்த்தைகளை வாசிக்க கேட்டிருக்கிறோம். Ezekiel the 28th chapter verse 24 we heard a reading. இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாமா? Shall we all join together and read that verse? நீங்கள் எந்த பாஷையிலே உங்களோட பைபிள் வைத்திருந்தாலும் சரி, என் மைக்ல அவங்க தொடங்கும் போது நீங்க சேர்ந்து வாசியுங்கள். And whatever the language of the Bible we have, and we just read in the microphone, you just join along. எசேக்கியேல் 28:24 சத்தமாக வாசிங்க, தொடங்க. இஸ்ரவேல் வம்சத்தாரை இகழ்ந்து அவருடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும் இனி தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்குகிற நெரிஞ்சிலும் அவர்களுக்கு இராது. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. அதனால் தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இந்த முட்கள் தற்காலிகமானவை, நிரந்தரமானவை அல்லவே அல்ல. That's why I already quoted, the thorns are not permanent but only temporary. நாம் ஏதோ ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டு அந்த காரியத்தை நாம் அடைந்து